ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அன்பான பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உடனடியாக கொடுப்பாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எந்தெந்த டைம்லலாம் பேசணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, எந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும், பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசுகிறது எப்படி புரியும், அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக கவுன்சிலிங் வர எல்லாருமே கேட்குறது அதுதான். அவங்களுக்கு நம்ம ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்க என்ன டைமில் பண்ணணும், மார்னிங்கில் பண்ணணுமா, நைட்டில் பண்ணணுமா, இல்லை எப்படியெல்லாம் பண்ணணும், எத்தனை முறை நம்ம இந்த மந்திரமெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமியையும் சேர்த்து நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் நம்மளும் ஒருத்தவங்க, அதாவது ஒரு தூசி அளவு கூட நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இன்னும் இருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா நேரத்துலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட்ஸ் அதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் பண்ணுறோம். நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மெத்தட் பண்ணால் நமக்கான விஷயம் நடந்துடும், நான் நிறைய மெத்தட்ஸ் பண்ணேன் ஆனால் எனக்கான விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயம் கிடைச்சே தீரும். ஆழமாக நம்புறது அப்படின்னு என்னென்னா, பிரபஞ்சத்தை கண்மூடித்தனமாக நம்புறது. நீங்கள் என்ன மெத்தட் பண்ணாலும் ஓகே, என்ன விஷயம் பண்ணாலும் ஓகே, ஆனால் அந்த நம்பிக்கைங்கிற உணர்வு இருக்கிறப்ப தான் உங்களுக்கான விஷயம் அங்கே நடக்கும். ஸோ அங்கே நம்ம மைண்டை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அது இந்தந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, பொதுவாக காலையிலையும் நைட்டு தூங்க போகும்போதும் பண்ணுங்கன்னு நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு நிறைய விஷயங்களை திங்க் பண்ணும். அதாவது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கண் முன்னாடி கொண்டு அப்பா எந்திரிக்கணுமா, இந்த உலகத்தை பார்க்குறக்கே பயமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் விழிப்பில் இருக்கிறதுனால உங்கள் ஆழ்மனம் ஒன்று விரும்பிகிட்டு இருக்கு, ஆனால் ப்ரெசன்ட் லைஃப்பில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறத உங்கள் ஆழ்மனம் நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் மெத்தட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, காலையில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உங்கள் கூட நீங்கள் இருப்பீங்க, அதனால் மெத்தட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த டைமில் பண்ணும்போது உங்கள் மனதில் பதியும். ஏன் மற்ற டைமில் பண்ணால் உங்கள் மனதில் பதியாதா? கண்டிப்பாக பதியும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, பார்த்தா ஃபிசிக்கலி அங்கே ப்ரெசென்ட்டாக இருப்பீங்க, உங்கள் மைண்டு வேற எங்கேயோ இருக்கும். அப்போ என்ன, நீங்கள் ஆழ்மன நிலைமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க, நீங்கள் வண்டியை பார்த்து மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயோ இருக்கும். அப்போ என்ன, நீங்கள் ஆழ்மன நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கான்சியஸாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஆழ்மனத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமில் தான் பண்ணணும், நைட் டைமில் தான் பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது. நைட் டைம்லேயும் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளில் சில விஷயம் வேணும்னு நீங்கள் காலையில் ஆசையாக ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நைட்டுக்குள்ளார அந்த விஷயம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா. இப்போ இன்றைக்கி நான் பண்ணுறேன்ப்பா, இன்றைக்கி இந்த மிராக்கிள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த டேயில் அது நடக்கலை அப்படிங்கும்போது நைட் டைமில் நீங்கள் தூங்க போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதையே நினச்சிட்டு தூங்கும்போது என்னாகும், உங்கள் மைண்டு அதே தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும். அதனால தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்த மாதிரி நினச்சிட்டு படுக்க சொல்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் இருக்கணுங்கிற ஆசையால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். நைட்டும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்போ பண்ணுவோம், நமக்கான விஷயம் நடக்கிற வரைக்கும் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ அந்த விஷயம் நடக்கலைன்னு நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக நைட் டைமில் மறுபடியும் பண்ண சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் மற்ற டைமில் பண்ணால் பிரபஞ்சத்துக்கு கேட்கவே கேட்காது, மற்ற டைமில் பண்ணால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே இல்லைன்னாலும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுக்கான விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த வாழ்க்கையவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு ஃப்ரீயாக லெட் இட் கோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். லெட் இட் கோங்கிறது எப்போ பண்ண முடியும்னா, உங்கள் மைண்டை நம்பினா தான் பண்ண முடியும்.
அப்படி இல்லையா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்னோட பிரபஞ்சம் எனக்கான பெஸ்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கான லெட் இட் கோவை பண்ண முடியும். ஸோ லெட் இட் கோ பண்ண முடியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறதுக்காக, பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி உங்கள் மைண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் பண்ணுறோம். பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு புரிய தான் போகுது. ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க, உடனே ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உங்கள் மைண்டுக்கு வருதா? அப்போ அந்த ஆப்பிள்ங்கிறது வேணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு போயிடும். இதுதான், ஆப்பிள் வேணும்னு நினச்சிங்களாலும் ஓகே, இல்லை ஆப்பிள் நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன் அப்படின்னு கூட உங்கள் மைண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஆப்பிள் வேணும், ஃப்யூச்சரில் வேணும், இப்போ சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேர்டு சொன்னாலே அதுக்கான இமேஜ், ஒரு கற்பனை காட்சி வந்து மனசுக்குள்ளே ஓடுது இல்லையா, அந்த கற்பனை காட்சி தான் வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸாக மாறுது. அந்த உணர்வுகள் தான் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சத்தோட மொழியாக மாறுது. இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு கேட்டாலும் ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் ஓகே, உங்கள் மைண்டு உடனே தானே நம்ப போகுது. இப்போது எனக்கும் என்னோடய லவருக்கும் கல்யாணம் முடிச்சிருங்க, அதோட கல்யாணம் ஆயிடுச்சு, ஆக போகுது, ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு என் லவருக்கும் சந்தோஷமாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ஃபீல் வரப்போகுது. இல்லை எனக்கு என் லவருக்கு கல்யாணம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஃபீல் வருதான்னு பாருங்கள். இல்லை எனக்கு என் லவருக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் ஒரே இமேஜ் தான் உங்கள் மைண்டில் வரும். கரெக்டாக? அப்போ யூனிவர்ஸ்க்கு வந்து வேர்ட்ஸ் புரியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த வேர்டு வந்து உங்கள் மைண்டில் போய் பதிஞ்சு உங்களுக்கான உணர்வுகளை கொடுக்குது. ஸோ என்ன சொன்னால் உங்கள் மைண்டு உடனடியாக நம்புதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தனையும் எனக்கும் என் லவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் மைண்ட் நம்புதான்னு பாருங்கள். இல்லை நம்பலை, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வரவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கே என் லவருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இங்கே. எப்போ எனக்கு என் லவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா மெத்தட்ஸ் பண்ணி உங்கள் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இல்லை நான் பாஸ் ஆகணும்னு ப்ரேயர் வைக்கிறீங்க அப்படின்னா பாஸ் ஆகணும்னாலே ஆகிற மாதிரி தான் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க. அப்போ அந்த இமேஜினேஷன் எப்படி பண்ணுனா வருதுன்னு பாருங்கள். ஸோ வேணும்னு சொன்னாலும் ஓகே, ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு சொன்னாலும் ஓகே, கண்டிப்பாக பிரபஞ்சம் அதை பண்ணி கொடுத்தே தீரும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் காலையில் அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எடுத்தனே ஃபஸ்ட்டு லவ் யூ அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிங்க. லவ் யூ இல்லைன்னா தேங்க்யூ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களை யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இல்லை லவ் யூங்கிற வேர்டை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம் இங்கே. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது அந்த வேர்ட்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பேசினாலும் பிரபஞ்சத்துக்கு புரியதா போகுது. இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, மாற்றங்கள் எல்லாமே நம்ம மைண்டில் இருந்து தான் உருவாகுது. ஸோ எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்தது தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். இல்லை நான் மெத்தட்ஸ் பண்ணால் தான் இந்த விஷயம் நடக்கும்னு தோணுதா? அப்போ மெத்தட்ஸ் பண்ணால் தான் உங்கள் மைண்டு வந்து அங்கே நம்பும், அப்போ தான் இந்த விஷயம் நடக்கும். இது எல்லா டிஃப்ரென்ஸும் உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக? இப்போ நீங்கள் பர்சனல் கவுன்சிலிங் வரீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது வேறு விஷயம். அது வந்து எனக்கு தோன்றுறது இந்த டைமில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி இருந்தால் தான் அங்கே மெத்தடே பண்ண முடியும். எனர்ஜியே இல்லை, லோ எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் விஷயம் என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணாதீங்க. இன்றைக்கி இதை எழுதுனா தான் நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதை ஜாலியாக டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. பேசுகிறீங்களா, தேங்க்யூ, இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு இடத்துல இருக்கீங்களா, அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம், எதெல்லாம் பார்த்து நம்ம லவ் யூ சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம்னு தேடுங்க. நீங்கள் ஒரு வேர்டை வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த வேர்டையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்களேன். அந்த டேக்குள்ளேயே அந்த வேர்டை நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ மேஜிக் அப்படின்னு ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திரும்ப சொல்லும்போது அந்த வேர்டை வந்து உங்களுக்கு காட்டிடும் யூனிவர்ஸ். ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் உடனடியாக யூனிவர்ஸ்க்கு போகுது, யூனிவர்ஸ் அதை காட்டுது. ஸோ இதுதான் இங்கே விஷயமே. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி பேசினாலும் அதுக்கு புரியும். எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. யூனிவர்ஸை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட மட்டுமே உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் மூலமாக அதை பண்ணி கொடுப்பாங்க. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு மட்டும் இடமே கொடுக்காதீங்க. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு உங்கள் மைண்ட் ஒரு கொஷின் கேட்குது அப்படின்னாலே, இல்லை எனக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சே, ரொம்ப ஈஸியாக நடந்தது, ரொம்ப மிராக்கலாக நடந்ததுன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
உங்கள் மைண்டுக்கு ஏதாவது ஒரு வேலை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பாரு, இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி அதை என்கேஜாகவே வச்சுருங்க. இல்லை நிம்மதியாக தூங்குங்க. நிம்மதியாக தூங்குறதுனா என்ன, எதையுமே திங்க் பண்ணாமல் தூங்குறது. அப்படி இல்லையா, நிம்மதியாக தூங்குங்க, இல்லை விளையாடுங்க, இல்லை குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை தோட்டம் அமைச்சு அந்த செடிகள் கிட்ட பேசுங்க. இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம். ஸோ நீங்கள் எப்படி பேசினாலும் யூனிவர்ஸ்க்கு புரியும். எப்படி இருந்தீங்கனாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கும்போது தான் உங்கள் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கும். அது சீக்கிரமாக உங்களுக்கான ஹாப்பினஸை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ 24 மணி நேரத்தில் எப்போ உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைம்லேயும் நைட் டைம்லேயும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் எதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அங்கே காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிற எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக யூனிவர்ஸ் அடையும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மார்னிங்குமே எந்திரிக்க முடியலன்னு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது இல்லையா. காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம கர்மாப்படி தான் நடக்கும். ஸோ உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் கவலை கிடையாது. நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்பத்திலிருந்து சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவே ஒரு கட்டத்தில் உங்கள் கர்மாவை எல்லாத்தையும் குறைச்சி உங்களை காலையில் நேரமாக எந்திரிக்க வைக்கும். இதுதான் அங்கே விஷயம். ஸோ நீங்கள் எப்போ பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் எது பண்ணினாலும் என்னோடய பிரபஞ்சம் எனக்கு வெற்றியை தான் கொடுப்பாங்க, நான் கரெக்டாக தான் பண்ணுறேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுனாலே உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். இது மட்டும்தான் வழி. ஸோ பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நம்மளை கரெக்டான வழியில் வழி நடத்தி எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு ஃபேவரபுளாக மாற்றி கொடுக்குறாங்க. நமக்கு நல்லது மட்டுமே நடக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.